வாங்க நம்ம சம்பா ரவை கிச்சடி பண்ணலாம். எண்ணெய் விட்டு ஜீரகம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் போட்டுக்குவோம், பச்சை மிளகா, எல்லாம் போட்டு வதக்குவோம். கொத்தமல்லி, புதினா எல்லாம் போட்டுப்போம். கேரட் பீன்ஸையும் ஆட் பண்ணிப்போம். அதையும் போட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிப்போம். நல்லா வதங்கின உடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமும் உப்பு கொஞ்சமும் ஆட் பண்ணி நல்லா வதக்குவோம். இப்போ கரம் மசாலா மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டம்ளர் சம்பா ரவை எடுத்துருக்கிறேன். அதையும் இதோட போட்டு வதக்கிப்போம். நல்லா கொஞ்சம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா கொஞ்சம் வதங்கின உடனே 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1 டம்ளர் எடுத்ததுக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். இது எண்ணெயில் இப்படி வதங்கும் போது நல்லா பிரிஞ்சு ஒன்றுன்னா ஒட்டிக்காமல் பிரிஞ்சு நல்லாயிருக்கும். 3 விசில் விட்டு எடுப்போம். பாருங்கள், சூப்பரான சுவையான சம்பா ரவை கிச்சடி ரெடி. நெய் போட்டு முந்திரி போட்டுக்கலாம். தாளித்து கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள், சூப்பரான சுவையான சம்பா ரவை கிச்சடி எவ்வளோ நல்லா வந்திருக்கு. நீங்களும் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க கிச்சடி சாப்பிடுவோம். ஒயிட் சட்னி வச்சு சாப்பிட்லாம் வாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.